கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். முதலாவதாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா என்று அழைக்கும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய மனவாட்டியாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவும், அவரோடு கூட நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே மீதி இருக்கிற 2 காரியத்தை பார்க்க போகிறோம். அவருடைய மனைவியாக நாம் வாழ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், நித்திய காலமாய் தேவனோடு வாழும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்படுதல் என்பதற்கு காரணம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், ரட்சிக்கப்படுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வமே இல்லை என்பதை நாம் இதயத்திலே விசுவாசித்து தன் நாவினாலே அறிக்கை பண்ணி அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஞானஸ்தானம் என்பது, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு அது அடையாளமாகவும், தண்ணீருக்குள்ளே போகும்போது நாம் மூழ்கி எழும்பினால் அவரோடு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அர்த்தமாகவும், நாம் தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது நாம் உயிர்த்தெழுவதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம் என்பதற்கு அடையாளமாகவும் ஞானஸ்தானம் இருக்கிறது என்பதை வேதவசனம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. இதற்கெல்லாம் எல்லாவற்றிற்கும் வசனங்கள் இருக்கிறது. நம்ம அதையெல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தால் நாட்களே நம்மளுக்கு வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். சின்ன வீடியோவே பார்க்கறதற்கு மனிதர்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நேரமில்லாத இருக்கிற நேரத்துல எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது. இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் அப்படியாய் கோர்வையாய் உங்களுக்கு சொல்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவரோடு கூட மனைவியாய் வாழும்படியாக நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பூமியிலே நாம் மனவாட்டியாய் சபையாய் நாம் வாழ்வோமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழும்போது அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுக்கப்பட்டு போகிறோம். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், சபையா இருக்கிற நாமும் அவரோடு எதிர்கொண்டு போவோம். பூமியில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைக்கும் என்பதை வேதவசனம் சொல்கிறது. அந்த மத்தியாகாயத்தில் எடுக்கப்பட்டு போன பிறகு நாம் அவரோடு கூட நாம் மனைவியாக நாம் மாறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்யாணம் வந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அந்த கல்யாண நாளுக்கு பிறகு நாம் அவருக்கு மனைவியாக மாறிவிடுகிறோம். மனைவியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே சபையிலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு சபையோடு இணைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம் மனவாட்டியாய் மாறுகிறோம். மனவாட்டியாய் மாறியவர்கள் தான் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே மனைவியாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனைவி என்று சொன்ன உடனே ஏதோ மனுஷனுக்குள்ள, நம்ம உலகத்துல நடக்கிற கணவன் மனைவி அப்படிப்பட்ட உறவு என்று சொல்லி தவறாய் நினைத்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட கணவன் தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுற அந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. நாம் எப்போதும் அவரோடு கூட இருப்போம். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் போது அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய வெளிச்சத்துக்குள் நாம் மகிழும்படியாக, வாழும்படியாக, எப்போதும் நம் தேவனோடு கூட வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதுதான் மனைவி ஆகிற ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் விரும்ப வேண்டும். புதிய வானம் புதிய பூமியிலே, புதிய எருசலேமிலே, வானத்திலிருந்து இறங்கி புதிய எருசலேமிலே அப்படிப்பட்ட மனவாட்டிகள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஜீவிப்பார்கள் என்பதை நாம்
அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, 7வதாக நித்திய காலமாய் நான் அவரோடு வாழும்படியாக நாம் என்ன செய்யப்படுகிறோம்? ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை இந்த பூமியில தான் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் நித்திய காலம். அதற்கு முடிவே இல்லாத ஒரு காலம் பாருங்க. நித்திய காலமாய் நம்ம அவரோடு வாழும்படியாய் தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்படி ரட்சிக்கப்படாது இருக்கிற ஜனங்கள் நித்திய காலம் நித்திய ஆக்கினைக்குள் தள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை பெறும்படியாக எழுந்திருப்பார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் நித்திய ஆக்கினை பெறும்படியாக எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நித்திய காலமாய் அவரோடு நாம் வாழும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை வேதம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. அதனால் தெய்வ பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் இருந்தீர்களானால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பாக்கியம். இந்த இலவசமானதை நீங்கள் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துங்கள். அதை சீக்கிரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். காலம் எப்படியாய் மாறிக்கொண்டிருக்குது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே அதை சீக்கிரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட 7 காரியங்களுக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் மாறுபடியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அனைவரும் கடந்து வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.